பக்தன் ஒருத்தன் சிவன் கிட்ட வந்து, என்னால் எந்த வேலையுமே சரியா பார்க்க முடியல, கொஞ்ச நாள்லயே அந்த வேலை எனக்கு பிடிக்காம போயிடுது. ஒரு வேலைக்கு போனா அதிகபட்சம் நான் இருக்கிறது 2 to 3 மாசம்தான். அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு நான் நின்னுடுறேன். அதனால எனக்கு சம்பாத்தியத்திலையும் பிரச்சனை வருது சுவாமி அப்படின்னு சிவன் கிட்ட சொன்னாராம். உனக்கு நீ பார்த்த வேலையில எந்த வேலையுமே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சிவன் கேட்டாராம். எனக்கு எந்த வேலை பிடிக்கும்னு எனக்கே தெரியல சுவாமி அப்படின்னு சிவன் கிட்ட பக்தர் சொன்னாராம். அதை கேட்ட சிவன், எந்த வேலையை நீ காசுக்காகவும் நேரத்தை கழிக்கிறதுக்காகவும் பார்க்காம அந்த வேலை மேல உள்ள ஆர்வத்துல அந்த வேலையை முடிக்கணும்னு பாக்குறியோ அதுதான் உனக்கு பிடிச்ச வேலை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சில பேருக்கு சமையல் செய்ய பிடிக்கும். அப்படி வந்தவங்கள சாப்பாட்டு தொழில் செஞ்சு பெரியாளானவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும். அப்படி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ஒரு கார் வாங்கி அதுல இருந்து பல கார்களை வாங்கி ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி உனக்கு எந்த வேலை பிடிக்குதோ, எது செய்ய உன் மனசு விருப்பப்படுதோ அதை செய்ய கத்துக்க. ஆரம்ப காலகட்டங்கள் கடினமா தான் இருக்கும். அந்த வேலையோ இல்ல தொழிலையோ கத்துக்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்பதான் அந்த தொழிலையோ இல்ல வேலையிலையோ இருக்கிற பிரச்சனைகளை, நெளிவு சுழிவுகளை நீ கத்துக்க முடியும். குறைஞ்சபட்சம் 1 to 2, 5 to 10 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா நீ அதை விருப்பத்தோட செஞ்சா 2 வருடங்கள், ஏன் ஒரே வருடத்துல கூட நீ பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ தொழிலை நேர்த்தியா செய்ய ஆரம்பிச்சிட்டாலே பணம் தானா உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதனால வாழ்க்கையில உனக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க கத்துக்க. அதுக்கப்புறம் எல்லாமே உன் எண்ணம் போல நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தான் என்ன செய்யறோங்கிற தெளிவே இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயான்னு டைப் பண்ணுங்க.